அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று கோகுலாஷ்டமி அன்று நமக்கு கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கின்றது. திங்கட்கிழமை நம்ம கிருத்திகை நட்சத்திர வழிபாடு முருகனுக்கு உகந்த வழிபாடு. இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக முருகனுக்கு பாலாடை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் பாலாடை தீபம் நீங்கள் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா, பாலாடை அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு சங்கில் பால் அல்லது மருந்து கொடுப்போம் பார்த்திங்களா, அதுதான் பாலாடை சொல்லுவோம். அந்த பாலாடை கடையில் ஸ்டோரில் கிடைக்கும், ஃபேன்சி ஸ்டோரில் கூட கிடைக்கும், நமக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் முருகனுடைய படத்தை அலங்காரம் செய்துட்டு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க, அல்லது மல்லிகை பூக்களால் என்ன பூக்கள் கையில் இருக்கோ அதை அலங்காரம் செய்துட்டு சட்கோண தீபம் இருக்குது பார்த்திங்களா, அதாவது சரவணா பவ குழம்புட்டு நம்ம தீபம் ஏற்றும் பார்த்திங்களா, 6 தீபம் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு அதற்கப்புறம் பாலாடை தீபம் 1 ஏற்றிக்கோங்க. அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் பஞ்சுத்திரியால் தீபம் ஏற்றி அது முருகனை பார்த்த மாதிரி அந்த தீபத்தை வச்சுருங்க. இந்த 6 தீபம் நம்ம ஏற்றுவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதாவது அந்த முக்கோண குளம் சொல்லும் இல்லையா, அதாவது சட்கோண குளம், அந்த குளத்தில் ஒவ்வொரு எழுத்து பக்கத்துலேயும் ஒவ்வொரு தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் நெய்வேத்தியமாக பால், சர்க்கரை அல்லது கல்கண்டு, தேன் உங்களால் என்ன முடியுதோ அதை நைவேத்தியமாக வைத்து ஓம் சரவண பவ அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி 108 முறை சொல்லி செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம், வேல் மாறல் படிக்கலாம், திருப்புகழ் படிக்கலாம். அப்படி இல்லை என்றால் காதால் கேட்கலாம். ஓம் கார்த்திகேயா போற்றி அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பாக இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் செவ்வரளி பூக்களால் முருகனை அர்ச்சனை பண்ணுங்கள். முருகனை மனதார நேசித்து முருகனை நம்மளுடைய வீட்டில் அந்த இல்லத்தில் அந்த ஃபோட்டோவில் அவர் இருக்கிறாரு, அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகனிட குழந்தை எனக்கு வேண்டும் முருகா அப்படிங்கிறத நீங்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க, நிச்சயமாக கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம வேண்டி வைத்து வழிபாடு செய்யலாம். மற்றும் நம்ம திருமணம் நடக்க வேண்டும், தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும், குழந்தைங்கள் இருக்கிறாங்க, அவங்க நல்லபடியாக வாழணும், அவங்க நல்லபடியாக இருக்கணும், நன்றாக படிக்கணும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம முருகனை வழிபாடு செய்வது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். குழந்தைங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நன்றாக ஞானத்தோட அறிவோடு வளரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு 6 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் மட்டும் பாலாடை தீபம் ஏற்றிக்கோங்க. மற்றவர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா 6 தீபம், சட்கோண தீபம் மட்டும் 6 தீபம் நீங்கள் ஏற்றி வைத்தால் போதும். முடிந்த அளவுக்கு நெய் தீபமாக ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்ற முடியல அப்படி இருப்பவர்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கோங்க. நெய் அல்லது நல்லெண்ணெய் முருகனுக்கு ஏற்றுவது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். முருகனை நம்பிக்கையோட மன உறுதியோடு அவர் நமக்கு எல்லாமே கொடுப்பாரு அப்படிங்கிற நீங்கள் நம்பி வழிபாடு செய்யும்போது அவர் அனைத்தையுமே நமக்கு கொடுப்பாரு. குழந்தை பாக்கியத்திற்காக இந்த பாலாடை தீபம் ரொம்ப சக்தி வாய்ந்த தீபமாக இருக்கும். இது இந்த பாலாடை தீபம் உங்களுக்கு அலுமினியத்துலேயும் கிடைக்கும், நீங்கள் பித்தளையிலையும் வாங்கிக்கலாம். எந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அதில் நீங்கள் தாராளமாக தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். வெளியில் கிடைக்கிது அப்படின்னா ரொம்ப நல்லது. வெளியில் கூட நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதை வைத்து நீங்கள் பாலாடை தீபம் கட்டாயமாக கடையில் வாங்கி நீங்கள் தீபம் ஏற்றுவீங்க. முருகன் அருளால் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் நடக்கலையா, திருமணம் சீக்கிரமாக நடக்கும். உங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை, கடன் பிரச்சனையால் அவதிப்படுறீங்களா, நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே சரியாக போயிடும். சொந்த வீடு சீக்கிரமாகவே அமையும். எல்லாமே நமக்கு முருகன் அமைச்சு கொடுப்பாருங்க. சற்று பொறுமை நமக்கு அவசியம். பொறுமையாக நிதானத்துடன் முழு நம்பிக்கையுடன் நம்ம இருந்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு 1 by 1 நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பக்தி உண்மையாக இருக்கும்போது நம்ம எதை நினச்சி கவலைப்பட தேவையில்லை, சந்தேகப்படவும் தேவையில்லை நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு. உண்மையாக எனக்கு முருகன் நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க. உங்களுக்கு 1 மாதத்துலேயும் நடக்கலாம், 6 மாதத்துலேயும் நடக்கலாம், 1 வருஷத்துலேயும் நடக்கலாம், மறுநாள் கூட நடக்கலாம். கட்டாயமாக நடக்கும். நீ முருகன்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக அவர் நடத்தி வைப்பார். முருகனை குழந்தை வடிவமாக நம்ம வழிபாடு செய்யலாம், அல்லது வள்ளி தெய்வான படம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் குழந்தை ரூபத்தில் உங்ககிட்ட படம் இருக்குன்னா அந்த படத்திற்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இல்லை அப்படின்னா வள்ளி தெய்வானையோடு இருக்குது, இல்லைன்னா ராஜ அலங்காரத்துடன் முருகனுடைய படம் இருக்குது அப்படின்னா அதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். வேல் இருக்குன்னா வேல் வைத்து வழிபாடு செய்யலாம். சிலை இருக்குன்னா சிலைக்கு அபிஷேகம் செய்துட்டு வழிபாடு செய்து கொள்ளலாம். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் என்ன முடியுதோ அதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு ஆரம்பிச்சிடும். திங்கட்கிழமை இருக்குது, ஃபுல்லாக நம்ம கிருத்திகை நட்சத்திரம் தான் இருக்குது. இரவு 9:40 9:30 வரை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இரவு வரை நமக்கு இருக்குது. அதனால் திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
திங்கட்கிழமை காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் முருகனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து விரதம் இருந்துட்டு பிற மாலை நேரம் பூஜை செய்துட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு திங்கட்கிழமை கோகுலாஷ்டமி வேற இருக்கின்றது. இரண்டுமே நம்ம குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்யலாம். ரொம்ப சிறப்பான நாள். இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற முருகன் பற்றி தகவல், சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.